ஓகேவா? ஸோ இந்த ரெக்கார்டு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூடியூப்ல வரும். ஓகே, அந்த ஆன்லைன் கிளாஸ்ன்ற பிளேலிஸ்ட்ல வந்துட்டு இன்னைக்கு எடுக்கிற இந்த கிளாஸஸ் வந்துட்டு உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தேங்க்ஸ். ஓகேவா? எல்லாருக்கும் அப்படியே நேற்று மதியானம் தான் சொன்னேன் ஃப்ரீ கிளாஸ் எல்லாரும் கரெக்டாக ஜாயின் பண்ணிட்டீங்க. நிறைய பேர் வரும்னு எதிர்பார்த்தேன், நிறைய பேர் இன்னும் வருவாங்க அப்படின்னு பார்த்தேன். பட் ஓகே, வந்த பேர் எல்லாரும் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ எனக்கு சண்டே இல்லையா, அதனால தான் வரலன்னு நினைக்கிறேன். நான் சண்டேங்கிறப்போ நிறைய பேர் வெளியில போவாங்க, நிறைய இருக்கும், அதனால கமிட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கும் சண்டே டைம்ல. அதனால மேபி டைம் இதுக்கு இதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்க முடியாது. இருந்தாலும் எல்லாரும் வந்திருக்கீங்க, தேங்க்யூ. சரி, இன்னைக்கு ரெண்டு டாபிக் எடுக்கிறதா பிளான் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இந்த ரெண்டு டாபிக்குமே என்கிட்ட ரீசெண்டா ஒரு ரெண்டு பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் அந்த கிளாஸ் ஆக்சுவலா. என்னாச்சு? இங்கிலீஷ்ல பேசணுமா? ஆம், எல்லாருக்கும் இங்கிலீஷ்ல பேசணுமா? நான் ஒருத்தர் கூட இங்கிலீஷ்ல பேசி மொத்தம் புரியாம போயிட்டா என்ன பண்றது? நான் இங்கிலீஷ் வேணா தனியா டாபிக் எடுக்கிறேன் நிக்கல, உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நீங்க ரொம்ப கேட்டுட்டு இருக்கீங்க இங்கிலீஷ்ல கிளாஸ் எடுக்க சொல்லி. நிறைய பேருக்கு தமிழ் எடுத்தா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணுவாங்க. தட்ஸ் வை ஐ வில் டேக் அ செப்பரேட் கிளாஸ் இன் இங்கிலீஷ் ஃபார் செப்பரேட் இங்கிலீஷ் பீப்புள்ஸ்க்கு தனியாக எடுக்கிறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், ஒன்று தப்பாக நினச்சிக்கண்டா. ஸோ டோன்ட் மிஸ்டேக் மீ. நம்ம செப்பரேட்டாக வில் see the separate classes. ஓகே, அதுக்கு ஐ வில் பிளான் ஃபார் இங்கிலீஷ் கிளாஸஸ். ஓகே, சம் டேஸ். யா, ஐ வில் டெல். நான் சொல்றேன் கண்டிப்பா. ஐ வில் டெல் டேட்ஸ் அண்ட் சேம் லைக் திஸ் கிளாஸ் ஐ வில் அனௌன்ஸ் இங்கிலீஷ் கிளாஸ் ஆல்சோ இன் சம் டேஸ். ஓகே, ப்ளீஸ் கிவ் சம் டைம். ஓகே, நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதனால இப்போ ஐ டேக் லாட் ஆஃப் கிளாஸஸ் இன் ஃப்ரீ. அதை எடுக்கிறேன் நான். ஐ வில் அனௌன்ஸ். ஓகே, ஷூர். ஓகே, ஃபைன். பாஸ்ட் 4 months, எஸ் கரெக்ட். ஓகே, ஐ வில் கன்சிடர். யா, ஐ வில் கன்சிடர் பண்றேன் நிக்கில். நோ ப்ராப்ளம். எஸ், ஐ வில் டேக். எஸ் எஸ், ஐ வில் கன்சிடர். யா, பிகாஸ் நிறைய பேர் இருக்காங்க நம்ம குரூப்ல. நிறைய வெளிநாட்டுல இருந்துலாம் கூட இருக்கிறாங்க. துபாய், யா, சிங்கப்பூர், மலேசியா அந்த மாதிரி உள்ள எல்லாம் கூட இருக்காங்க. ஆஸ்கிங் லாட் ஆஃப் கிளாஸஸ் இன் இங்கிலீஷ், நாட் இன் தமிழ். இது ஹிந்தியில கூட கேட்கறாங்க. நான் அதுக்காக ஹிந்தியெல்லாம் படிச்சுட்டு இருக்க முடியாது இல்லையா? என்ன பண்றது? ஸோ லெட் சி. ஓகே, ஸோ இன்னைக்கு என்னன்னா நம்ம பிளானிங் வந்து ரெண்டு கிளாஸ் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்துட்டு டிசி கரண்ட் எப்படி மெஷர் பண்றது. ஓகே, டிசி கரண்ட் வந்துட்டு ரீசெண்டா கேள்வி கேட்டிருந்தாங்க. சொல்ல வந்து ரெண்டு பேர் கேள்வி கேட்டாங்க ஆக்சுவலா. ஒருத்தர் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்டடி பண்ணிட்டு இருந்தாரு, ஏதோ ஒரு கான்செப்ட்ஸ். அப்போ வந்துட்டு எனக்கு டிசி கரண்ட் மெஷர் பண்ண சொல்லி கொடுங்க. ஏன்னா யூடியூப்ல வந்து நீங்க வந்துட்டு டிசி வோல்டேஜ் மெஷர் பண்ண சொல்லி கொடுத்துருக்கீங்க, பட் டிசி கரண்ட் எப்படி மெஷர் பண்ண சொல்லி கொடுக்கல. அது சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருந்தாரு. ரொம்ப சிம்பிள் தான், இருந்தாலும் நான் ஒரு கிளாஸா போட்டு ஏதாவது சொல்லி கொடுத்தா எனக்கு கொஞ்சம் எங்கேஜா இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. தட்ஸ் வை. ஓகே, அண்ட் அடுத்த டாபிக் வந்துட்டு MU6050 ஆக்சுவல், நாட் 90. தப்பா போட்டிருக்க நம்பர், அப்பதான் பார்த்தேன். இட்ஸ் ஆக்சுவலி 50 நம்பர். ஓகே, 50 வரும். இது என்னன்னா, இது ஒரு சென்சார் ஆக்சுவலா. இது வந்துட்டு ஆக்சிலரோமீட்டர் அண்ட் கைரோ இருக்கக்கூடிய ஒரு சென்சார் அது. அது எப்படி வந்துட்டு டேட்டா ஷீட் படிக்கிறது. ஓகே, ஆக்சுவலா ஒரு கேள்வி அதுதான். அது என்னன்னா, அவர் வந்து ஒரு இன்டர்வியூ போயிருந்தாராம். அந்த இன்டர்வியூல வந்து அவர் கேட்ட கேள்வி அது. ஓகே, அவர் லைவா வந்து இன்டர்வியூல வந்துட்டு இந்த டேட்டா ஷீட்டை டவுன்லோட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு சொன்னாங்களாம். அவர் ரொம்ப அந்த ஸ்ட்ரகிள் ஆயிட்டாருன்னு சொன்னார். ஓகேவா? ஸோ திடீர்னு எனக்கு தோணுச்சு, ஓகே நம்ம கிட்ட மாடியூல் இருக்கு, டேட்டா ஷீட் படிச்சு நம்மளே பண்ணலாமேன்னு தோணுச்சு. எனக்கும் தெரியாது முன்னாடி எப்படி பண்ணணும்ட்டு. நான் டேட்டா ஷீட்டை படிச்சு தான் அதை கண்டுபிடிச்சேன் நான். ஐ டேக் 2 days ஃபார் திஸ். இந்த ஒரு டாபிக் முடிக்க 2 days நான் ஸ்பெண்ட் பண்ணேன். அது எப்படி ஸ்பெண்ட் பண்ணேன், எவ்வளவு செலவாச்சு, எல்லாத்தையும் நான் வந்துட்டு ஷேர் பண்ணுவேன் அட் 3 to 4 PM ஆஃப்டர்நூன் காப்பர் கிளாஸ். இப்போ வந்து நம்ம இதுதான் ஆக்சுவலி பிஎம் போட்டிருக்கேன். டைம் தப்பா இருக்கு. ஆக்சுவலி இது ஏஎம். நிறைய கன்ஃபியூஸா இருப்பீங்க. இட்ஸ் ஏஎம். இப்பதான் பாக்குறேன், நான் நோட்டீஸ் பண்றேன். ரைட், ஓகே. ஏஎம், ஓகே. அண்ட் இதான் இந்த டாபிக். இதுக்கு அதை இன்னைக்கு பார்க்க போற டாபிக் கான்செப்ட் வந்து இதுதான். ஓகேவா? ரைட். டைமிங் தப்பா போட்டிருக்கேன். ஆஹ், எல்லாருக்கும் கேக்குதா நான் பேசுறது? ஐ திங்க் எல்லாரும் கேக்குதா? யாரோ ஒருத்தர் கேட்கலன்னு சொல்லியிருக்காரு. ஹலோ, மெசேஜ் கூட சொல்லலாம் எல்லாரும் நீங்க.
வாய்ஸ் கேக்குதா? யா ம், ஆடிபிள் கேக்குது தான். சார். யா அப்போ நீங்க 2011 அப்படின்றவர் வந்துட்டு நீங்க மைக்கை நீங்க ஆன் பண்ணல. அதனாலதான் உங்களுக்கு கேட்கலன்னு நினைக்கிறேன். மற்றவங்களுக்கு கேட்குது. ஸோ ப்ளீஸ் நீங்க மைக் ஆன் பண்ணுங்க. உங்க மைக் கிளிக் பண்ண ஆப்ஷன் வரும் வைஃபையா டைலரா அப்படின்ட்டு. நீங்க வைஃபை சம்திங் எதுவும் மாத்தி கொடுத்தீங்கன்னா சம்திங் ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் ரைட். ஓகே, அந்த வெளியில போயிட்டு வாங்கிட்டு வாங்க, ஒர்க் பண்ணுறோம். ஓகே. ஓகே, ஆஃப்டர்நூன் கிளாஸ். ஓகே. 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 ஸோ இதான் சொல்லிட்டு இருந்தாரு இப்போ நம்ம திஸ் ஒன். ஸோ இதான் இதோடைய கான்செப்ட். இதுக்காக தான் நான் கிளாஸ் வச்சேன். 2 பேர் டவுட் கேட்டாங்க, எடுக்கலாம்னு தோணுச்சு. ஸோ அதான் ஸ்டார்ட் பண்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து டிசி கரண்ட் மெஷர்மெண்ட் எப்படி பண்றது அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். ஆக்சுவலி இது வந்து நான் செஞ்சு வச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் அவுட் ஐடி இருக்குன்னு காட்டுறேன். ஆக்சுவலி தான் என்னோட ஐடியா. ஓகே, ஒரு எனி கண்ட்ரோலர் நான் வந்துட்டு பிக்ல செஞ்சிருக்கேன். நீங்க எந்த கண்ட்ரோலர் வேணா பண்ணலாம். ஆடினோல பண்ணலாம், இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு எஸ்டிஎம், இல்லைன்னா எனி எனி ஐசி. பட் என்னன்னா உங்களுக்காக ஏடிசி பண்ண தெரிஞ்சிருக்கணும், அவ்வளவுதான். ஏடிசி அந்த ப்ரோக்ராமிங் பண்ண தெரிஞ்சிருது அப்படின்னா யூ கேன் ஏபிள் டு டூ வாட் எவர் யூ வாண்ட். இந்த மாதிரி விஷயம் நிறைய நீங்க பண்ணலாம். ஓகே, நான் வந்துட்டு இப்போ இது செஞ்சிருக்கேன். ஓகே, ஒரு ரெசிஸ்டன்ஸ், 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டிவ் லோடு இருக்கு. அந்த ரெசிஸ்டிவ் லோடை வந்துட்டு மெஷர் பண்ணி டிஸ்பிளேல வந்துட்டு கரண்ட் அண்ட் வோல்டேஜ் வரும் நமக்கு. ஓகே, அதான் கான்செப்ட். ஓகே. அண்ட் நான் எப்பவுமே வந்துட்டு கூகுள்ல போய் படிங்க, யூடியூப் போய் படிங்கன்னு சம்டைம்ஸ் தான் சொல்லுவேன், எப்பவுமே சொல்ல மாட்டேன். ஆனா இந்த கிளாஸ் நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம்னு பார்த்தா கரண்ட பத்தி எடுத்திருக்கேன் வித் ரெசிஸ்டிவ் லோடு. அதான் டாபிக்கே இல்லையா? ஸோ எல்லாருமே நல்லா படிக்கிறவங்க உள்ள இருக்கீங்க, கிளாஸஸ்ல வந்து இருக்கீங்க. ஸோ ஐ சஜஸ்ட் ஒன் புக் ஃபார் திஸ் டாபிக். ஓகே, புக்கை சஜஸ்ட் பண்றேன். என்ன புக் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளோ வரும் உங்களுக்கு. நீங்க ரேண்டமா படிக்க மாட்டீங்க, அப்பதான் ஃப்ளோ இருக்கும். அதனால ஐ சஜஸ்ட் ஒன் புக். என்ன புக்னா நெட்வொர்க் அனாலிசிஸ் சொல்லிட்டு ஒரு புக் இருக்கு. நீங்க எல்லாம் இன்ஜினியரிங் படிச்சிருந்தீங்கன்னா நீங்க அதை பார்த்துருப்பீங்க. பை ஆனந்த் குமார் அப்படின்ற அந்த புக். நிறைய பேர் நிறைய புக் படிச்சிருப்பீங்க. பட் என்னுடைய பர்சனலா வந்து பார்த்தா இந்த புக் நான் படிச்சிருக்கேன். நிறையவே படிச்சிருக்கேன் இந்த புக்ல. பாதி புக் வரைக்கும் முடிச்சிருக்க மாதிரி எனக்கு ஞாபகம் இருந்திருக்கு. ஸோ இந்த புக்கு தான். ஓகே, ஸோ உங்களுக்கு ரொம்ப புக் படிக்கணும் இன்ட்ரெஸ்ட், நிறைய பேர் கேட்பீங்க இல்லையா? எனக்கு எலக்ட்ரானிக் ஸ்கூல்ல வந்திருக்கேன், எனக்கு புக்கு இருந்தா சொல்லுங்க, நான் படிக்கணும், கேட்பீங்க நிறைய பேர். அந்த மாதிரி இருக்கீங்கன்னா இந்த புக்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் படிக்கிறதுக்கு. ஏன்னா இந்த டாபிக்லாம் வந்துட்டு, சாரி, நாட் திஸ் டாபிக், இந்த ஃபர்ஸ்ட் டாபிக் எல்லாமே ரொம்ப டீட்டெயில்டா கொடுத்துருப்பாங்க. இதுல பார்த்து நெட்வொர்க் அனாலிசிஸ் தான் நான் சொல்ல போற டாபிக் இப்ப. அண்ட் சிந்தசிஸ்ன்றது இன்னொரு டாபிக், அதுல உங்களுக்கு இன்னொன்று வரும் உங்களுக்கு. டிரான்சிஷன் அனாலிசிஸ் சொல்லிட்டு எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ இந்த புக்கு உங்ககிட்ட இருந்ததுன்னா உங்களால வந்து டிசி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். அட் த சேம் டைம் ஏசி பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? ஏசினா அந்த ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இல்லையா? அது எப்படி கரண்ட் மெஷர் பண்றது, எப்படி வோல்டேஜ் எப்படி மெஷர் பண்றது, இண்டக்டர் எப்படி பிஹேவ் பண்றது, வாட் இஸ் கெபாசிட்டர், வாட் இஸ் ரெசிஸ்டன்ஸ், வாட் இஸ் ஆர்எல்சி. நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அது ரொம்ப டீட்டெயில்டா தெளிவா இருக்கும். ஈவன் அது இந்தியன் ஆத்தர்ன்றதுனால இங்கிலீஷ் கூட ரொம்ப ஈஸியா இருக்கும். ஓகேவா? நல்ல ஒரு சூப்பரான புக்கு, பெரிய புக்கு. இப்போ அவைலபிலிட்டி இருக்கான்னு தெரியல. இன்ஸ்டாக் தான் இருக்கு. எவ்வளவு பிரைஸ்ன்னு பார்த்து ₹600 தான் அது பிரைஸ். 700 கிட்ட வரும். அந்த டெலிவரி சார்ஜ் ஜிஎஸ்டி எல்லாம் போட்டு 700 கிட்ட கொண்டு வந்துருவாங்க எப்படியும். ஸோ ரொம்ப ரொம்ப அருமையான புக்கு. நீங்க ஸ்டடி பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ என்னோட சஜஷன் இதுதான். நீங்க டாபிக்ல இந்த புக்கு நீங்க வாங்கி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கணும். அண்ட் தட்ஸ் இட். இதுல நிறைய புக் இருக்கு. நான் வச்சிருக்க புக் இதுதான் எனக்கு சஜஸ்ட் பண்றேன். உங்களுக்கு எந்த புக்கை படிச்சு பார்த்து நீங்க வாங்கிக்கலாம். பட் இந்த புக்கு குட், நல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஓகேவா? அண்ட் இது இந்த புக்ல குட்டி டாபிக் நான் எடுக்க போறேன் உங்களுக்கு இப்போ. அப்படி கூட சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்குதுல, நான் இந்த குட்டி டாபிக் எடுத்திருக்கேன். தட்ஸ் இட். ஓகே, அதுல தான் அந்த ஃபார்முலா எல்லாம் வந்து கண்டுபிடிச்சோம். பட் இது நார்மல் ஓம்ஸ்லா தான். பட் ஓம்ஸ்லா எப்படி உருவாச்சு, ஓம்ஸ்லாம் என்ன அப்படின்னு எல்லாமே இந்த புக்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்க ரெஃபர் பண்ணி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரைட். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன என்ன டார்கெட் நீங்க பார்க்கலாம். இது ரொம்ப நேரம் ஆகாது இந்த கிளாஸ் ஃபர்ஸ்ட், ஏன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு கிளாஸ் தான் இது. ஜஸ்ட் ஏசி டிசி மெஷர்மெண்ட்டை பண்ண போறோம் நம்ம. அது எப்படி செய்யறோம் அப்படின்றதுதான் கான்செப்ட். ஸோ அதனால வந்து சிம்பிளா நான் சொல்லித்தரேன். இதுக்கு ஓம்ஸ்லாம் தெரிஞ்சா போதும். நிறைய பேர் ஓம்ஸ்லாம் தெரியும் அந்த கிளாஸ்ல இருக்கீங்களா இருக்குமே. இருந்தாலும் என்னுடைய பார்ட் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சரியா? ரைட். ஒரு நிமிஷம். ஏன்னா ஓம்ஸ்லான்றது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் தான். ரொம்ப ரொம்ப சிம்பிள் இல்லையா? பட் அதை வச்சு நிறைய விஷயங்கள் நீங்க பண்ணலாம். நிறைய விஷயங்கள் ஒரு விஷயத்தை வச்சு நிறைய பண்ணலாம் நீங்க. ஏன்னா அதுல இருந்து தான் நமக்கு வந்துட்டு
அடுத்தடுத்த கண்டுபிடிப்பு வந்து நிறைய ஆயிட்டே வந்தது இல்லையா? அந்த வோல்டேஜ் டிவைடர்லா, கரண்ட்லா, கிச் ஆஃப் கரண்ட்லா, வோல்ட் எல்லாமே அந்த வோல்டேஜ் ஓம்ஸ் லால இருந்து தான் வந்துச்சு எல்லாமே. ஓகேவா? ரைட். அதனால அது பேசிக்ஸ். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நமக்கு டார்கெட் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம் நம்ம. என்கிட்ட கேட்ட ஒரு கேள்விகளை தான் ஷேர் பண்ண போறேன். எனக்கு என்ன கேள்வி கேட்டாங்கன்னா, முதல் விஷயம் வந்துட்டு ஆம், ஒரு எல்இடி இருக்கு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எல்இடி நமக்கு இப்போ வந்துட்டு இருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஒரு சப்ளை நான் இப்ப தரேன். ஓகே, இது 5 வோல்ட் சப்ளை எப்படி தரேன் நானு. அண்ட் இங்க வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு இருக்கு. இது வந்துட்டு சொல்லுங்க. எல்லாரும் மியூட் பண்ணிக்கலாம். மியூட் பண்ணிக்கோங்க. மியூட் பண்ணிட்டு நானே. ஓகே. ஸோ இப்போ ஒரு எல்இடி இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இது வந்து நான் ரெசிஸ்டன்ஸ். இது நான் ரெசிஸ்டன்ஸ். லெட்ஸ் டேக் இது வந்துட்டு 1K வச்சுக்கலாமா? 1Kன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ ஒரு எல்இடி இருக்கு. எனி எல்இடி. என்ன கலர்ல அது நான் சொல்லலை. எனி எல்இடி. ஸோ இப்போ இந்த எல்இடி இருக்கிறப்ப இந்த இப்போ ரொம்ப சிம்பிள். கொஸ்டின் என்னன்னா, ஒரு எல்இடி இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. எவ்வளவு கரண்ட் இங்க ஃப்ளோ ஆகுது? இதான் கொஸ்டின். வேற ஒண்ணுமே கிடையாது. இதான் நம்ம எண்டு கோல். இதுதான். இந்த இந்த லைன்ல எவ்வளவு கரண்ட் வந்து பாஸ் ஆகுது, இதுதான் கண்டுபிடிக்க சொல்றாங்க. இதான் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இல்லையா? ரொம்ப சிம்பிள். ஸோ இதுக்கான கான்செப்ட் தான். இதுக்கு எப்படி ஃபார்முலா டெரைவ் பண்றது, அந்த ஃபார்முலா எப்படி நம்ம வந்து கோடிங்கா மாத்துறது, அதான் பார்க்க போறோம் நம்ம இப்போ. ஓகேவா? நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி இதை செய்யலாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்டெப்ஸை மட்டும் சொல்லிட்டீங்கன்னா போதும், கோடிங் ஈஸியாக நம்ம அப்படியே கன்வெர்ட் பண்ணி விட்டுலாம். கரெக்டா? அப்படியே நம்ம கோடிங்கை வந்துட்டு அப்படியே இதை மாத்திரலாம். ஸோ எப்படி வந்துட்டு இந்த ஸ்டெப்ஸ் வந்துட்டு எப்படி அப்படின்றது நமக்கு இப்போ தெரிஞ்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ அதுக்கு முன்னாடி ஓம்ஸ்லா பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஓம்ஸ்லா ரொம்ப சிம்பிள் தான் இல்லையா? ஸோ ஓம்ஸ்லாவுடைய ஃபார்முலா வந்துட்டு என்னது? ஓம்ஸ்லா அப்படின்றது கான்செப்ட் என்னன்னா, வி ஈக்குவல் டு ஐஆர் தான் ஓம்ஸ்லோட ஃபார்முலா. ஸோ வோல்டேஜ் அப்படிங்கிறது கரண்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் ஈக்குவல் மல்டிப்ளை பண்ணி வர்றது தான் வோல்டேஜ் அப்படின்றது தான் ஓம்ஸ்லோட கான்செப்ட். ஓகேவா? ரைட். இப்போ இந்த ஓம்ஸ்லாவை யூஸ் பண்ணி ஃபுல்லாக டெரைவ் பண்ண போறோம் இதுல. ஓகே, இதுல ஆக்சுவலாக நீங்க நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். இதுல வந்து நீங்க பவர் கூட கண்டுபிடிக்கலாம். பவரோட ஃபார்முலா வந்து விபி ஈக்குவல் டு விஆர். சாரி, ஐஆர். சாரி, விஆர் ஒரு தப்பா சொல்றேன். விஆர். விஐ. சாரி, விஐ. பி ஈக்குவல் டு விஐ பவர் ஃபார்முலா. இதுவுமே ஓம்ஸ்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு சொல்லுவாங்க. ஸோ இது கூட யூஸ் பண்ணிக்கலாம் தேவைப்படும் போது. பட் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணல. இந்த வோல்டேஜை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போறோம் நம்ம இப்போ. ஓகேவா? ரைட். இது எப்படி யூஸ் பண்ணலாம்? யாருக்காவது தெரியுமா அந்த கிளாஸ்ல இருக்கவங்களுக்கு? ஏன்னா அது ஓம்ஸ்ல ரொம்ப சிம்பிள். அதனால யாருக்காவது ஐடியா இருக்கா எப்படி இதை பண்ணலாம் அப்படின்ட்டு? இனி ஐடியா எனக்கு கொடுக்க முடியுமா? டார்கெட் என்னன்னு புரியுது இல்லையா? ஒரு எல்இடி இருக்கு, ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அந்த பாத்துல எவ்வளவு கரண்ட் போகுதுன்னு மெஷர் பண்ணணும். இதான் ஐடியா. சரி, எப்படி இதை பண்ணலாம்? இன்னும் 10 மினிட்ஸ்ல இந்த கிளாஸ் வந்து இந்த கட் ஆயிரும். அகைன் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம் எல்லாருமே. சரியா? ரைட். சொல்லுங்க பார்க்கலாம், எப்படி இதை ஃபைன் பண்றது? கரண்ட்டை மெஷர் பண்ணணும் எப்படி சொல்ல முடியும்? யாராச்சும் கெஸ் பண்ண முடியுமா? ப்ரோ, பிரதர் சொல்லுங்க. கேக்குதா? ம், ம். பிரதர், இப்போ நமக்கு தேவை தேவை கண்டுபிடிக்கணும். நம்மகிட்ட வால்பேரும் ஹோம்ஸும் இருக்கு, ரெஜிஸ்டரும். இல்ல, வோல்டேஜ் நம்மகிட்ட இல்லையே. 5 வோல்டேஜ் யூஸ் பண்றோம். ஓகே, ஓகே, யூஸ் பண்றோம். ஓகே, அதாச்சு. ஓகே. 5/1 ஓம்க்கான ரெஜிஸ்டர் வேல்யூ போட வேண்டியது. 1 ஓம் இல்ல, 1K அது. 1K. ஸோ கெஸிங். 1K அது எப்படி போட முடியும் ஃபர்ஸ்ட் இல்லையா? அது நாட் கரெக்ட், ரைட்? நான் ஏன் சொல்றேன், யாரோ கேக்கிருக்கீங்க. இது வந்திருக்கு, அழிக்க முடியாது என்னால. நான் ஸ்டாப் பண்ணிட்டு திரும்ப காணாம போயிடும். ஓகே, ஆக்சுவலி நீங்க சொல்ற திங்கிங் கரெக்ட் தான். வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணலாம்? ஸோ வி நீட் வோல்டேஜ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறப்போ V/Rன்னு வரும். ஐ அங்க வச்சுப்போம். கரெக்டா? அப்போ V/Rன்றது 5/1 வரும், 1000 வரும். இப்போ ஆன்சர் வரும்னு தானே கான்செப்ட், ஐ வரும். கரெக்டா? அப்படிதான் நினைக்கிறேன் ப்ரோ. ஓகே, லெட்ஸ் ட்ரை திஸ். about 0.005. ஆ
என்ன வரும்? 0.005 ஆம்பியர் ஃப்ளோ ஆகுதுங்கிற மாதிரி. யா, அது ஆமா கரெக்ட். 10 power 3 மேல போயிருச்சுன்னா -3 போகும். 0.005 சம்திங். ஓகே, பட் தட் இஸ் நாட் கரெக்ட் ரைட்? அது ஏன் கரெக்ட் இல்லைன்னு சொல்ல முடியுமா? சும்மா கெஸ் தான் இது. ஓகே, நானே சொல்றேன் அப்போ. ஓகே, நானே சொல்றேன். இது இந்த இடத்துல தான் கிச் ஆஃப் வோல்டேஜ்ல, கிச் ஆஃப் கரண்ட்ல எல்லாம் நமக்கு தேவைப்படுது ஆக்சுவலா. இந்த மாதிரி திங்க் பண்றதுக்கு தான். இப்ப புரியுதுங்களா? இந்த மாதிரி இப்ப நீங்க சொல்லிட்டீங்க அசால்ட்டா, இன்புட் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் இருக்கு, இவர் இங்க 5 வோல்ட் கொடுத்துருக்காங்க, இங்க ரெசிஸ்டன்ஸ் 1K இருக்குன்றப்போ 5 ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ போட கரண்ட் கிடைச்சிருமே, அதான கான்செப்ட்னு சொல்லிடலாம். பட் தட்ஸ் நாட் லைக் தட். அப்படி கிடையாது. கிச் ஆஃப் வோல்டேஜ்ல கரண்ட்ல எல்லாம் எப்படி நமக்கு இருக்கு அப்படின்னா, இதெல்லாம் வராது. ஓகே, இது வராது, இப்போ வராது. ஓகே, ஸோ கிச் ஆஃப் வோல்டேஜ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்போ ஒரு இன்புட் வோல்டேஜ் 5 வோல்ட். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்இடியை விட்டுறலாம். லெட்ஸ் டேக் ஒன் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம், ஈஸியா இருக்கும். ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இது வந்துட்டு 1K, இது இன்னொரு 1K, இங்க 5 வோல்ட் இருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ கிச் ஆஃப் வோல்டேஜோட கான்செப்ட் என்னன்னா, 5 வோல்ட் இன்புட் சோர்ஸ் கொடுக்குறீங்கன்னா, இங்க கொஞ்சம் வோல்ட் டிராப் ஆகும். வோல்டேஜ் டிராப், அந்த வேர்டு கேள்விப்பட்டிருப்பீங்க, வோல்டேஜ் டிராப் ஆகும். அண்ட் இங்க கொஞ்சம் வோல்டேஜ் டிராப் ஆகும், வோல்டேஜ் டிராப். ரெண்டு ரெசிஸ்டர்ஸும் சேமா இருக்கிறதுனால 5 வோல்ட் அப்படிங்கிறது 2.5 வோல்ட் இங்க டிராப் ஆகும், இங்க இன்னும் 2.5 வோல்ட் இங்க டிராப் ஆகும். ஸோ இந்த ஓவரால் சர்க்கியூட்டினுடைய கரண்ட்டை கண்டுபிடிக்கிறது எப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்துட்டு எதெல்லாம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் உடைய கரண்ட்டை கண்டுபிடிச்சிட்டா போதும், அதுதான் த்ரூ அவுட் இதோடைய கரண்ட். அதுதான் கான்செப்ட். எக்ஸாம்பிள் சொல்லி தர பாருங்க, சிம்பிளா புரியும். ஃபர்ஸ்ட் இதை புரிஞ்சுக்கிட்டீங்க. கிட்ஸ் ஆஃப் வோல்டேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்புட் வோல்டேஜ் வந்துட்டு ஆக்சுவலி இங்கிலீஷ்ல ஒரு டெஃபினிஷன் இருக்கு ஆக்சுவலா அதுக்கு. நான் அதை மறந்துட்டேன், அதனால நான் சொல்லல. அது புக்கில் பார்த்தா தெரியும், எனக்கு நான் மறந்துட்டேன். பட் கான்செப்ட் தான். இன்புட் வோல்டேஜ் 5 வோல்டேஜ் வருது அப்படின்னா, லோடுக்கு ஏற்ற மாதிரி அது ஸ்ப்ளிட் ஆயிக்கும். ஆட் பண்ணினா கரெக்டா அதே இன்புட் வோல்டேஜ் கரெக்டா வந்துடும். உதாரணத்துக்கு 2.5 வோல்ட் இங்க இருக்கு, பிளஸ் 2.5 வோல்ட் போட்டா 5 வோல்ட் வந்துடும். அதான் கிட்ஸ் ஆஃப் வோல்டேஜ்லோட கான்செப்ட். ஓகேவா? ரைட். இப்போ அதே வச்சுட்டு நீங்க பாத்தீங்கன்னா, கரண்டோட பிஹேவியர் எப்படி இருக்குன்னா, கரண்ட் வந்துட்டு அங்கங்க மாறாது. இதான் அடுத்த கான்செப்ட். வோல்டேஜ் வந்து அங்கங்க ரெசிஸ்டன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிராப் அங்கங்க இருக்குமே தவிர்த்து கரண்ட் வந்துட்டு மாறாது. இது எல்லாரும் புரிஞ்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எப்படின்னா, அதாவது கரண்ட்ங்கிறது என்னன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்துட்டு இதான் கான்செப்ட். இப்போ எப்படி சொல்றதுன்னா, ஒரு பெரிய பைப் இருக்குன்னு வச்சு, எக்ஸாம்பிள் எல்லாம் பைப்ல சொல்லுவாங்க இந்த கரண்ட் எல்லாத்தையுமே, இல்லையா? இப்போ இந்த மாதிரி பைப் சைஸ் இருக்குன்னு வச்சுக்கலாமே. பைப் சைஸ் இருக்குன்னா, ஒரு தண்ணி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, ரைட், இங்க எவ்வளவு தண்ணி ஃப்ளோ ஆகுதோ அதே ஸ்பீடு இங்கேயும் ஃப்ளோ ஆகும். ரைட்டா? இங்க ஒரு ஸ்பீடு இங்க ஒரு ஸ்பீடு அப்படிலாம் இருக்காது. அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ல தான் கரண்ட் அப்படின்னு டிஃபைன் நாங்க பண்ணியிருக்காங்க. புரியுது இல்லைங்களா? இப்போ உதாரணத்துக்கு இதே வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி இருக்கு பைப்பு. பைப் இங்க கேப் இல்லைன்னு வச்சுக்கோங்க. எல்லாம் அழிஞ்சிருச்சா? ம். இப்ப அப்படியே இருக்கு. ரைட், இப்படி இருக்கு. இப்ப எப்படி இருக்கு, அப்படியே போகுது. ரைட், அப்படியே இருக்குன்றப்போ இங்க ஸ்பீட் இங்க குறைஞ்சிரும். அப்ப இங்க ஸ்பீட் இங்க குறைஞ்சிச்சு அப்படின்னா இங்கேயுமே ஸ்பீட் குறைஞ்சிரும். அதாவது காம்பன்சேட் ஆகும் நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. காம்பன்சேட் ஆகும் அந்த ஸ்பீட் உங்களுக்கு. ஏன்னா இங்க ஏரியா அதிகம், இங்க ஏரியா கம்மி. நிறைய பிசிக்ஸ் எல்லாம் பத்தி பேசலாம் இங்க. இந்த ப்ரொனோலி ஏதோ சம் லா இருக்கு. பேர் நான் மறந்துட்டேன். ப்ரொனோஸ்லி சம்திங் பீல ஆரம்பிக்கும். அது ரொம்ப எனக்கு பிடிச்ச லா, பட் பேர் நான் மறந்துட்டேன். ஸோ அந்த லா கான்செப்ட், ஏரியா இங்க பெருசு, இங்க ஏரியா சின்னது. பட் இங்க ஸ்பீட் அதிகமா இருக்கும், ஆனா இங்க ஸ்பீட் கம்மியா இருக்கும். பட் ஓவராலா பாத்தீங்கன்னா எல்லாமே காம்பன்சேட் ஆயிருக்கும் ஸ்பீட்ஸ் எல்லாமே இங்க நமக்கு. ஸோ அது மாதிரி தான் கான்செப்ட். இது இந்த தண்ணி ஃப்ளோ ஆகுது பார்த்தா தான் கரண்ட் இந்த இடத்துல. ஓகே, ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஃபுல் லைன் பாத்தீங்கன்னா சேம் கரண்ட் இருக்கும், ஆனா வோல்டேஜ் மட்டும் ரெசிடென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி டிராப் வேற வேற வேறையா இருக்கும். இதான் ஒரு கான்செப்ட். வெரி சிம்பிள். இன்னொரு எக்ஸாம்பிள் புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, கரண்ட் இப்படி இருக்கலாமா? ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, இப்படி இருக்கு. இங்க வந்து 2K அப்படின்னு இருக்கு, இங்க 1K இருக்கு. இதை விட 2 மடங்கு இங்க அதிகமா இருக்கு. அப்படிங்கிற 5 வோல்ட் அப்படிங்கிறது இங்க 1.5 வோல்ட்டா இருக்கும், இங்க வந்துட்டு ஒரு என்ன சொல்றோம், ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு ஒரு 3.5 கூட இருக்கலாம். ஸோ ஸோ அதிகமா இருக்கும் இந்த இடத்துல. ஓகே, டிராப் இந்த இடத்துல அதிகமா இருக்கும், இந்த இடத்துல இந்த மாதிரி அதிகமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி காம்பன்சேட் ஆகும் வோல்டேஜ் உங்களுக்கு. அந்த டிராப் வந்துட்டு இங்க அதிகம் கம்மியாக மாறும். ஆனா கரண்ட் வந்துட்டு அப்படி கிடையாது. கரண்ட் அப்படி கிடையாது. ஃபுல்லா சேமா தான் இருக்கும். ஓவரால் சேம். இங்க என்ன கரண்ட் வருதோ அதே கரண்ட் தான் இங்க வரைக்கும் வரும் உங்களுக்கு. ஓகே, வேல்யூ மாறலாம், ஆனா சேம் கரண்ட் தான் இருக்கும். ரைட். இப்ப பார்க்கலாமா? இப்ப நீங்க சொன்ன ஆன்சர் எப்படி எப்படி இதை அனலைஸ் பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம். லெட்ஸ் டேக் 5 வோல்ட் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறப்ப இந்த எல்இடின்ற சென்ஸ் நமக்கு எப்படி பார்க்கணும் இப்போ அப்படின்னா, லெட்ஸ் கன்சிடர் ஆஸ் அ
ரெசிஸ்டன்ஸ் கன்சிடர் பண்ணிக்கோங்க. அப்படிங்கிறப்ப இங்கேயும் ஒரு சில வோல்டேஜ் டிராப் இருக்கும். வோல்டேஜ் டிராப் இருக்கும். சம் வோல்டேஜ் அது எனக்கு என்னன்னு தெரியல. ஓகேவா? அதே மாதிரி இங்கேயும் வோல்டேஜ் டிராப் இருக்கும். அதுவும் எனக்கு தெரியல. ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி இதை மெஷர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வி நீட் டூ வேல்யூஸ் ஃபார் யூசிங் ஓம்ஸ் லா. ஓம்ஸ் லா யூஸ் பண்றதுக்கு எனக்கு ரெண்டு வேல்யூ தேவைப்படும் எப்படி இருந்தாலும். ஒன்னு ஐஆர் தெரியணும், இல்லைன்னா விஆர் தெரியணும், இல்லைன்னா வெறும் விஐஆர் தெரியணும். ஏதோ ஒரு ரெண்டு வேல்யூ தெரிஞ்சா மட்டும் தான் ஓம்ஸ் லா யூஸ் பண்ண முடியும் என்னால. அப்ப எனக்கு என்ன தெரியுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆர் தெரியுது எனக்கு. ஆர் வந்துட்டு என்னது 1K, அதாவது 1000 தெரியுது. அதுக்கு அடுத்து வி தெரியணும். வி எனக்கு எப்படி இதுல கண்டுபிடிப்பா அப்படின்னாக்கா, அதுக்கு தான் அந்த கண்ட்ரோலர் யூஸ் பண்றேன். கண்ட்ரோலர். ஓகே, இந்த இடத்துல கண்ட்ரோலர் போட்டு இந்த வோல்டேஜ் நான் மெஷர் பண்ணிப்பேன். அப்ப வி எனக்கு சம் வேல்யூ கிடைச்சிருது. அப்ப இந்த இடத்துல எப்படி வரும் அப்படின்னா, லெட் சே இந்த இடத்துல வந்துட்டு எனக்கு ஒரு 2.5 வோல்ட் வருதுன்னு வச்சுக்கலாமா. இந்த இடத்துல 2.5 வோல்ட் வருது. இப்ப மெஷர் பண்ற கரண்ட் எல்லாத்துக்கும் சேமா இருக்கு பாருங்களேன். இப்ப லெட் சே வந்து 2.5 வோல்ட் டிவைடட் பை 1000 ஈக்குவல் டு வாட் இஸ் தட் ஐ. இதான் ஃபார்முலா. ஐ ஈக்குவல் டு விபிஆர் நம்ம சிம்பிளா எழுதிருக்க புரியுற மாதிரி. இப்ப என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ 0.0025 அப்படி ஒரு கரெக்டா? கரெக்டு தான் சொல்றது. தப்பா? அப்போ இந்த கரண்ட் வந்துட்டு இட்ஸ் அ 0.0025 ஆம். இதான் ஏன்னா ஆம்பியர்லாம் பேசணும் எப்பவுமே இங்க நம்ம. இதான் கான்செப்ட். இப்ப புரியுது எப்படின்ட்டு. புரியுதுங்களா? இன்புட்ல 5 வோல்டேஜ் கொடுக்குறீங்க அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் ஸ்பிளிட் ஆகுது. எல்இடியில ஒரு டிராப் இருக்கும் அண்ட் இங்கே ஒரு டிராப் இருக்கும். அப்படிங்கிறப்ப இந்த த்ரூ அவுட் கரண்ட் மெஷர் பண்றதுக்கு எப்படி பண்ணலாம், ஏதோ ஒரு இடத்துல மெஷர் பண்ணா போதும். அதாவது தண்ணி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு, ஏதோ ஒரு இடத்துல ஸ்பீடை மெஷர் பண்ணா போதும். அதே ஸ்பீட் இங்கே இருக்குன்ற மாதிரி கன்சிடர் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகே. ஸோ அது மாதிரி தான் இதுவுமே நமக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு இடத்துல இந்த இடத்துல மெஷர் பண்ணாலே போதும், இந்த ஃபுல் சர்க்கியூட்னுடைய கரண்ட் கண்டுபிடிச்சிடலாம். இதுதான் கான்செப்ட். அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நான் ஃபுல்லாவே 5 வோல்ட்னு போட்டு மெஷர் பண்றது தப்பான்னு கேட்டீங்கன்னா, அஃப்கோர்ஸ். பிகாஸ் நீங்க என்ன பண்றீங்க, இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் மட்டும் தான் நீங்க ஃபார்முலால அப்ளை பண்றீங்க, 1000 அப்ளை பண்றீங்க. நமக்கு இந்த எல்இடியோட ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியாது. அன்னோன் ரெசிஸ்டன்ஸ். அது எல்இடி பத்தி இது எதுவுமே தெரியாது எனக்கு. அப்படிங்கிறப்ப நீங்க இதை பத்தி தான் பேசுறீங்கன்றப்ப எனக்கு அந்த வோல்டேஜை வச்சு மட்டும் தான் ப்ராசஸ் பண்ணுவேன். ஃபுல்லா வச்சு ப்ராசஸ் பண்ணா தப்பாத ஆன்சர் வரும் உங்களுக்கு. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் இடத்த மட்டும் ரெசிஸ்டன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த இடத்தினுடைய வோல்டேஜ் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதை வச்சு நீங்க கரண்டை கண்டுபிடிக்கணும். இதான் அதோட ஐடியா. இப்ப என்னன்னு புரிஞ்சுறீங்களா? இல்ல அகைன் வேற மாதிரி சிம்பிளா சொல்லட்டுங்களா இது? ப்ரோ டவுட்டு. ம் ம். இன்னொரு இப்போ அந்த சாரி, எல்இடியை இன்னொரு தாண்டி 1 மினிட்ல வந்துட்டு நமக்கு கட் ஆயிரும் கிளாஸ். ஸோ திரும்ப வந்துட்டு நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, அந்த லிங்க் கிளிக் பண்ணி. சொல்லுங்க சொல்லுங்க இப்ப.